ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆற்றுப்பொடிங்க, அதாவது கெண்டைப்பொடி மீன் எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போது தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. 1/2 ஸ்பூன் தாங்க போடுறேன், அதனால் 2 ஸ்பூனாக நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அடுத்து இந்த மீனை நாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா நல்லா மீனில் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, பெதறியாச்சு. நல்லா மசாலா மீனோட நல்லா ஒட்டுற மாதிரி கிளறி வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படி ஊறட்டுங்க. மசாலாலாம் நல்லா சொதறட்டுங்க மீனில். அப்புறமா வறுத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, 10 நிமிஷத்தில் மீன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீனை நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் முதல்ல வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் காஞ்சிருச்சுங்க. இப்போது மீன் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், மீன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே வேகட்டும் கொஞ்சம் நேரம்.